Hello viewers, welcome to Medical Coding Only YouTube channel. இந்த வீடியோல chapter specific guideline chapter 3 and 4 வந்து full partமே இந்த ஒரு வீடியோல வந்து கவர் பண்ண போறோம். Chapter 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா disease of the blood and blood forming organs and certain disorders involving the immune mechanism. இது வந்து D50 ல இருந்து D89 வரைக்கும் இருக்கிற கோட்ஸ் வந்து இந்த சாப்டருக்குள்ள அடங்கும். ஆனா இதுக்கு கீழே வந்து ஸ்பெசிஃபிக்கா கைட்லைன் அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. இது வந்து ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் கைட்லைன் எக்ஸ்பான்ஷன் அப்படிங்கிற மாதிரி கோட் புக்லேயே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே வந்து எந்த வித கைட்லைனுமே அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. ஸோ தட் நம்ம இந்த சாப்டர் 3 வந்து ஆஸ் இட் இஸ் நம்ம லீவ் பண்ணிட்டு சாப்டர் 4க்கு போயிடலாம் டைரக்டா. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கைட்லைன் புக்கில் இருந்து உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். சாப்டர் 3 கீழே வந்து நம்மளே சொன்ன மாதிரி ரிசர்வ் ஃபார் ஃபியூச்சர் கைட்லைன் எக்ஸ்பான்ஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் எந்த கைட்லைனுமே கொடுக்கல. அப்படின்னா என்னன்னா ஃபியூச்சரில் வந்து இங்கே நிறைய கைட்லைன்ஸ் வந்து தேவைப்படுறப்போ அவங்க ஆட் பண்ணிப்பாங்க அப்படிங்கிறது தான் மீனிங். அப்படி ஆட் பண்ணும்பொழுது அது வந்து நமக்கு அப்டேட்ஸாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ அது நமக்கு எப்படி தெரியும் அப்படின்லாம் வந்து நம்ம திங்க் பண்ண வேண்டாம். இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்ட்ரா கைட்லைன்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க அப்படின்னா வருஷம் வருஷம் அதை வந்து நமக்கு ஒரு அப்டேட்ஸ் மாதிரி கொடுத்துருவாங்க. சாப்டர் 4 வந்து எண்டோக்ரைன் நியூட்ரிஷனல் அண்ட் மெட்டபாலிக் டிசீஸ். இந்த கோட் ரேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா E00 E89 இருக்கு. சாப்டர் 4க்கு கீழே டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றியும் அது ரிலேட்டடான கைட்லைன்ஸும் கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்டா. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காம்பினேஷன் கோட் மாதிரி தான் இருக்கும். அந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் கோடில் மேக்ஸிமம் வந்து என்ன டைப் ஆஃப் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ், அதுக்கப்புறம் என்ன பாடி சிஸ்டம் அஃபெக்டட், ஏதாவது காம்ப்ளிகேஷன் இருக்கா, அந்த காம்ப்ளிகேஷன் எந்த பாடி சிஸ்டத்துல இருந்து, ஸோ இந்த மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அந்த டயாபெட்டிஸ் கோட் டிஸ்கிரிப்ஷனில் அதில் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அஃப்கோர்ஸ் அன்ஸ்பெசிஃபைடு டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் கோடும் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த மாதிரி நிறைய காம்பினேஷன்ல இந்த டயாபெட்டிஸ் கோடு கொடுக்கறதுக்குரிய சான்சஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எவ்வளோ கோர்ஸ் வந்து நம்ம அந்த கேட்டகரியில இருந்து கொடுக்க முடியுமோ அந்த பேஷண்ட்டுக்கு என்னென்ன டயக்னோசிஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கோ அதை பொறுத்து நம்ம அத்தனை கோர்ஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீக்வன்சிங் வந்து பார்த்தீங்கன்னா ரீசன் ஃபார் என்கவுண்டரை பொறுத்து தான் நீங்கள் சீக்வன்சிங் கொடுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது என்னன்னா பிரின்சிபல் டயக்னோசிஸ், பிரைமரி டயக்னோசிஸ், அப்படி இல்லாட்டி எதை ஃபர்ஸ்ட்டாக அசைன் பண்ணுறது, எதை செகண்டாக அசைன் பண்ணுறது, அதுதான் வந்து சீக்வன்சிங்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து என்ன காரணத்துக்காக பேஷண்ட் வந்து அட்மிட் ஆகிருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் வந்து சீக்வன்சிங் பண்ணிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது வந்து ஆப்வியஸ்லி பேஷண்ட் டு பேஷண்ட் மாறும். அவங்க எதுக்காக வந்திருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து அசைன் பண்ணுவோம். ஆல்சோ எவ்வளோ கோர்ஸ் வந்து நம்மளுக்கு அந்த பேஷண்ட்டுக்கு வந்து எவ்வளோ டிசீஸ் இருக்கோ அதை பொறுத்து அந்த டிசீஸ்க்கு ஏற்ற மாதிரி எத்தனை கோடு வேணாலும் இந்த கேட்டகரியில இருந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ அந்த பேஷண்ட்டுக்கு வந்து கிட்னி டிசீஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஐ மீன் டயாபெட்டிக் சிகேடி கிட்னி டிசீஸ் இருக்கும், அதுக்கப்புறமேட்டுக்கு ஆப்தமல் ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம், டயாபெட்டிஸ்னால ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம் காம்ப்ளிகேஷன் வந்திருக்கும், அப்புறம் அல்சர் வந்திருக்கலாம், டயாபெட்டிஸ் கூட ரிலேட்டடாக அல்சர் வந்திருக்கலாம். ஸோ இந்த மாதிரி அந்த பேஷண்ட்டுக்கு எவ்வளோ டிசீஸ், எத்தனை டிசீஸ் இருந்தாலும் இந்த கேட்டகரியிலேருந்து இந்த டயாபெட்டிஸ்னால என்னென்ன காம்ப்ளிகேஷன் வந்திருக்கோ அத்தனை காம்ப்ளிகேஷனுக்குரிய கோர்ஸையும் நீங்கள் கோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் சொன்ன அந்த இன்ஃபர்மேஷனுக்கான எக்ஸாம்பிள் ஸ்லைட் தான் இது. இது வந்து கோட் புக்கில் இருந்து எடுத்தது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து டைப் 1 டயாபெட்டிஸ் இருக்கலாம், இல்லாட்டி டைப் 2 டயாபெட்டிஸ் இருக்கலாம். அதுக்கு இதை மாதிரி கோடு எடுக்கணும். இப்போ காம்ப்ளிகேஷன் வந்து இப்போ சிகேடி பேஷண்ட்டுக்கு இருக்குது அப்படின்னா டயாபெட்டிஸ் கூட நம்ம வந்து கம்பைன் கோடு வந்து நம்ம டைரெக்டாக எடுத்துக்கலாம். ஏன்னா அந்த வித்து கைட்லைன் இருக்கு இல்லைங்களா, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து படிச்சிருப்போம். வித்து கைட்லைன் இந்த பேஸ்ட் ஆன் வித் கைட்லைன் இப்போ நம்ம வந்து ஆல்ஃபபெட்டிக் இண்டெக்ஸில் போயிட்டு நம்ம டயாபெட்டிஸ் அப்படின்னு சர்ச் பண்ணோம்னா வித்துக்கு கீழே சிகேடி இருக்கும். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து இதை கம்பைன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ கம்பைன் பண்ணி இந்த இன்கேஸ் இஃப் இட் இஸ் டைப் 1 டயாபெட்டிஸ்னா சிகேடி இருக்குன்னா இந்த கோடு உங்களுக்கு வரும் E10.22. இந்த கோடு நீங்கள் கொடுத்துட்டு ஃபர்தராக அந்த சிகேடியோட ஸ்டேஜ் நீங்கள் கொடுக்கணும். நீங்கள் கொடுத்துருக்காங்க பாருங்கள், யூஸ் அடிஷ்னல் கோட் டு ஐடென்டிஃபை ஸ்டேஜ் ஆஃப் சிகேடி.
ஸோ N18.1லேருந்து N18.6க்குள்ளே நீங்கள் இந்த கோட் ஏதாவது ஒன்று அந்த பேஷண்ட்டுக்கு எந்த ஸ்டேஜில் இருக்காங்களோ அதை பொறுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா கோட் ஒன்று நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஆப்தமாலிக் காம்ப்ளிகேஷன்ஸ், ஐ ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன்ஸ் ஏதாவது டயாபெட்டிஸ்னால அந்த பேஷண்ட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த கோட் சீரீஸில் கீழேருந்து நீங்கள் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். இது வந்து டைப் 2 வச்சு உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக காமிச்சிருக்கேன். இப்போ ஏன் வந்து ஒரு பாயிண்ட் வந்து சொல்றாங்க, எவ்வளோ கோர்ஸ் வந்து தேவைப்படுதோ அத்தனை கோர்ஸ் வந்து இந்த கேட்டகரியில இருந்து கோட் பண்ணிக்கோங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த டயாபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கவங்களுக்கு நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ்க்கு வரதுக்கு சான்சஸ் இருக்கு. ஈவன் வந்து அவங்களுக்கு ஒரு அல்சர் ஆனா கூட டக்குன்னு ஆறாது, ஒரு காயம் பட்டுச்சுன்னா ஆறாது, அந்த மாதிரி. ஸோ ஐ ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வரும், அப்புறமேட்டுக்கு நியூரோபதி, ஸோ நர்வ் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் வரும். நிறைய காம்ப்ளிகேஷன் வந்து டயாபெட்டிஸை ஒட்டி அந்த பேஷண்ட்டுக்கு வரதுனால எவ்வளோ காம்ப்ளிகேஷன் அந்த பேஷண்ட்டுக்கு இருக்கோ டயாபெட்டிஸ்னால அத்தனை காம்ப்ளிகேஷனுக்குரிய கோடும் தேவைப்படுற இடத்துல அடிஷ்னல் கோட்ஸு அந்த காம்ப்ளிகேஷனை இன்னும் ஃபர்தராக டிஸ்கிரைப் பண்ணுற மாதிரிக்கு அடிஷ்னல் கோட் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து டைப் ஆஃப் டயாபெட்டிஸ் பற்றி பார்க்கலாம். இதில் வந்து மெயினாக 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டைப் 1 டயாபெட்டிஸ் அண்ட் டைப் 2 டயாபெட்டிஸ். இந்த ஸ்லைடில் பார்க்க போகிறது வந்து டைப் 1 டயாபெட்டிஸ். ஃபர்ஸ்ட் லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ஒரு பேஷண்ட்டோட ஏஜ் மட்டுமே வச்சு நம்ம வந்து அது டைப் 1ஆ டைப் 2ஆ அப்படின்ற மாதிரி நம்ம டிட்டர்மைன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இருந்தாலுமே டைப் 1 டயாபெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த பேஷண்ட் வந்து பியூபர்ட்டி ஆகுறதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு டெவலப் ஆகுது அப்படிங்கிறாங்க. அந்த ரீசனால தான் இந்த டைப் 1 டயாபெட்டிஸ் வந்து ஜுவைனல் டயாபெட்டிஸ் அப்படிங்கிறாங்க. ஜுவைனல் அப்படின்னா என்னன்னா சின்ன பசங்க. ஸோ அந்த பியூபர்ட்டி ஏஜுக்கு முன்னாடி சின்னவங்களா இருக்கும் பொழுதே அவங்களுக்கு அந்த டயாபெட்டிஸ் டைப் 1 டயாபெட்டிஸ் அதிகமாக வரதுனால அது ஜுவைனல் டயாபெட்டிஸ் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு ப்ரீ டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு எப்படி ஒரு கோடு ஸ்பெசிஃபிக்காக இருக்கோ, அதே மாதிரி இப்போ புதுசாக ப்ரீ சிம்டமேட்டிக் டைப் 1 டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு வந்து ஒரு கோடு கொடுத்துருக்காங்க. அது E10.A. ஸோ பேஷண்ட் வந்து ப்ரீ சிம்டமேட்டிக் டைப் 1 டயாபெட்டிஸ் மெலிட்டஸாக இருக்காங்க அப்படிங்கும்பொழுது இந்த கோடை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். டைப் 1க்கு வந்து ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. அது ஜுவைனல் சின்ன பசங்களுக்கு வரும் அந்த மாதிரிலாம். அது மாதிரி டைப் 2க்குரிய எந்த ஒரு இன்ட்ரோவோ எக்ஸ்ப்ளனேஷனோ அவங்க கொடுக்கல. மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு அடல்ட் பேஷண்ட்டுக்கு பெரியவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைப் 2 டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இருக்கும். இப்போ இந்த ஸ்லைடில் என்ன பாயிண்ட் என்ன கைட்லைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒரு கைட்லைன். நம்ம சார்ட் வந்து பார்க்குறோம். அந்த சார்ட்ல டைப் ஆஃப் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் வந்து டாக்டர் சொல்லியிருக்கணும். பட் எதுவுமே சொல்லவே இல்லை. டைப் 1ன்னு சொல்லலை, டைப் 2ன்னு சொல்லலை. ஜஸ்ட் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து டிஃபால்ட்டாகவே எந்த டைப் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா டைப் 2 டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் தான் எடுக்கணும். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ வந்து நமக்கு டைப் 1 பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியும், சின்னவங்களுக்கு தான் வரும். ஸோ அப்போ நம்ம போயிட்டு ஏஜை செக் பண்ணிட்டு இந்த ஏஜ் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கே, அப்போ இது வந்து டைப் 1ஆ இருக்குமோ இல்லை டைப் 2ஆ இருக்குமோ அப்படின்னு நம்ம வந்து எதுவுமே கன்ஃபியூஷன் பண்ணிக்க தேவை கிடையாது. நம்ம ஜஸ்ட் நம்ம செக் பண்ணணும் சார்ட்டை. டைப் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன டைப் கொடுத்துருக்காங்களோ அந்த டைப் வந்து கோட் பண்ணிடுவோம். டைப்பே சொல்லவே இல்லை அப்படின்னா நம்ம டிஃபால்ட்டாக டைப் 2 டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் கூட கொடுத்துடணும். நெக்ஸ்ட் கைட்லைன் எதை பற்றினா டயாபெட்டிஸ் அண்ட் லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் ட்ரக்ஸ் வந்து கோர்ஸ் எப்படி கோட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. யூஸ்வலாகவே டயாபெட்டிஸ் பேஷண்ட் வந்து வீட்டில் வந்து இன்சுலின் போட்டுப்பாங்க. அதே மாதிரி கண்டினியூஸாக வந்து ஹைப்போகிளைசமிக் ட்ரக் மெட்ஃபார்மின் அந்த மாதிரி அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி லாங் டேர்மாக ட்ரக்கு டயாபெட்டிஸ் பேஷண்ட்ஸ் யூஸ் பண்ணும் பொழுது இன்சுலின் யூஸ் பண்ணும் பொழுது எப்படி கோட் பண்ணணும், ஹைப்போகிளைசமிக்கு அதுக்கப்புறம் இன்ஜெக்டபிள் நான் இன்சுலின் ட்ரக்ஸ் எடுக்கும் பொழுது என்ன மாதிரி கோர்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இந்த கைட்லைனில் சொல்கிறாங்க. இந்த கைட்லைனை வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் இப்போ டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் என்ன டைப்பு அப்படின்னு பார்த்துட்டு அந்த டைப் ஆஃப் டயாபெட்டிஸை வந்து நீங்கள் கோட் பண்ணிடுவீங்க. டைப் தெரியாட்டி டைப் 2 டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் கோட் பண்ணிடணும். அதுக்கப்புறமேட்டுக்கு அந்த பேஷண்ட் வந்து லாங் டேர்மாக இன்சுலின் எடுத்துக்கிட்டாலும் சரி, ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக் எடுத்துக்கிட்டாலும் சரி, இன்ஜெக்டபிள் நான் இன்சுலின் ட்ரக் எடுத்துக்கிட்டாலும் சரி, எல்லாத்தையுமே நம்ம கோட் பண்ணணும். ஓகேங்களா? அதை தான் வந்து திருப்பி இதில் சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து இஃப் த பேஷண்ட் ட்ரீட்டட் வித் போத் ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக் அண்ட் இன்சுலின் எடுத்துக்கிறாங்க லாங் டேர்ம் அப்படின்னா நீங்கள் வந்து இன்சுலின் கோடையும் கொடுக்கணும், லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக்கும் எடுத்துக்கணும், கோட் பண்ணணும். இன்கேஸ் வந்து
அவங்க லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் இன்சுலினும் இன்ஜெக்டபிள் நான் இன்சுலின் ஆன்டி டயபெட்டிக் ட்ரக் எடுத்துக்கிட்டாங்கனாலும் ரெண்டுக்குரிய கோடுமே நீங்கள் கொடுக்கணும். இன்சுலின் கோடும் கொடுக்கணும் லாங் டேர்ம் யூஸ் ஆஃப், அதுக்கப்புறம் லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் இன்ஜெக்டபிள் நான் இன்சுலின் கோடும் கொடுக்கணும். அதே மாதிரி தான் ஒருவேளை ஹைப்போகிளைசிமிக் ட்ரக் மெட்ஃபார்மின் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டாலும் ஒருவேளை நான் இன்சுலின் ஆன்டிபயோட்டிக்ஸ் ட்ரக் அதையும் எடுத்துக்கிட்டாலுமே ரெண்டையுமே கோட் பண்ணும். இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் இன்சுலின், ஓரல் ஹைப்போகிளைசிமிக் ட்ரக், இன்ஜெக்டபிள் நான் இன்சுலின் ட்ரக், இது மாதிரி அந்த பேஷண்ட் எது எடுத்துக்கிட்டாலுமே மூணையுமே கோட் பண்ணும். ஏதாவது ரெண்டு எடுத்துக்கிட்டா ரெண்டையுமே கோட் பண்ணும். ஸோ அந்த மாதிரி அவங்க அந்த பேஷண்ட் என்னென்ன லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் ட்ரக்ல இருக்காங்களோ அத்தனையுமே நம்ம இந்த இதில் வந்து கோட் பண்ணும். ஆனால் லாஸ்ட் பாயிண்டா என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவேளை லாங் டேர்மாக எடுத்துக்காம ஜஸ்ட் டெம்பரவரியாக அந்த பேஷண்ட்டுக்கு வந்து பிளட் சுகர் லெவலை வந்து கண்ட்ரோல் கொண்டு வரதுக்காக இன்சுலின் கொடுக்குறாங்க, ஹாஸ்பிட்டல் வந்ததுக்கப்புறம் இன்சுலின் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் Z79.4 லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் இன்சுலின் அப்படின்ற கோடில் வந்து நீங்கள் கொடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஆப்வியஸாக நம்ம லாங் டேர்ம் எப்போ கொடுப்போம், அவங்க வந்து ரொம்ப நாளாக ஹோம் மெடிக்கேஷனாக லாங் டேர்மாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் நம்ம கொடுப்போம். கரண்ட் மெடிக்கேஷனாக அந்த என்கவுண்டரில் தான் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு அந்த ட்ரக் கொடுக்குறாங்க அப்படின்னா அதை நம்ம வந்து லாங் டேர்ம் மெடிக்கேஷனாகவே கோட் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் வந்து லாஸ்ட் பேராகிராஃபில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இது வந்து சிம்பிளான ஒரு விஷயமா தான் இருக்கும். பட் இதனால நிறைய எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஜீகோட் எரர் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இன்டர்வியூஸ்லேயுமே இப்போலாம் வந்து 2 ட்ரக்குமே கொடுத்துட்டு எந்த ட்ரக் நீங்கள் கோட் பண்ணுவீங்க அந்த மாதிரிலாம் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க. ஸோ அதனால் இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிற கைட்லைன் வந்து டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் ப்ரெக்னன்சி அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஆக்சுவலாக இந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இது ரெண்டுமே வந்து டிஃப்ரெண்ட்டான ஒன்று. இப்போது ஒரு பேஷண்ட் ஒருத்தவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னா அந்த ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்க டயபெட்டிஸில் இருப்பாங்க, அவங்களுக்கு டயபெட்டிஸ் ப்ராப்ளம் இருந்திருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் ப்ரெக்னன்சி. ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னா என்னென்னா அவங்க ப்ரெக்னென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த ப்ரெக்னன்சி ஹார்மோன்னாலேயோ இல்லை அந்த ப்ரெக்னன்சி டைமிங்கில் அந்த ப்ரெக்னென்ட்னால அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்திருக்கும். அதுதான் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ். ஓகேங்களா, இதுதான் ரெண்டுக்குமே ஒரு டிஃப்ரென்ஸு. ஸோ இது ரெண்டையுமே எப்படி வந்து நம்ம கோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் பார்க்கலாம். இதில் வந்து இந்த சாப்டருக்கு கீழே வந்து அவங்க எந்த கைட்லைனுமே கொடுக்கல ப்ரெக்னன்சிக்கு. ஏன்னா 15th சாப்டர் தானே ப்ரெக்னன்சி ரிலேட்டட்லாம் இருக்கும், அதனால் அங்கே போய் பார்த்துக்கோங்க அப்படின்ற மட்டும் சொல்லிட்டு விட்டுட்டாங்க. நான் 15th சாப்டர்லேருந்து உங்களுக்கு இந்த கைட்லைன்ஸை வந்து கட் காப்பி பேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன் இங்கே. ஆக்சுவலாக அந்த டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இந்த டாக்குமெண்டேஷன் வந்து ஃபிசிஷியனே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதனால் நம்ம வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்கணும்னு அவசியம் இல்லை. இது எப்படி கண்டுபிடிக்கிறது நம்ம அப்படின்னு சொல்லிட்டு ஜெஸ்டேஷனால் ப்ரெக்னன்சினால் இன்டியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஃபிசிஷியனே சொல்லியிருப்பாங்க ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இல்லாட்டி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் முன்னாடியிலேருந்தே பேஷண்ட்டுக்கு இருக்குது டயபெட்டிஸ் அந்த மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதை பற்றி வந்து கன்ஃபியூஷன் எடுத்துக்க வேணாம் ஃப்ரெஷர்ஸ், அதுக்காக இந்த ஒரு பாயிண்ட் சொல்கிறேன். இப்போ டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் ப்ரெக்னன்சி இந்த கைட்லைனில் என்ன சொல்கிறாங்கன்னா பேஷண்ட் வந்து ப்ரெக்னென்ட் பேஷண்ட் வந்து டயபெட்டிஸாக இருக்காங்கன்னா O24 டயபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் ப்ரெக்னன்சி சைல்ட் பர்த் அண்ட் பியூபேரியம் இந்த கோடை ஃபஸ்ட்டு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அப்ராப்ரியேட் அடிஷ்னல் கோட் வந்து சாப்டர் 4லேருந்து நீங்கள் கோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அப்ராப்ரியேட் கோட் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா E08 to E13. அதாவது அந்த டயபெட்டிஸோட ஸ்பெசிஃபிசிட்டி நம்ம வந்து ஃபர்தராக வந்து கேப்சர் பண்ணணும், அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் மெலிட்டஸ் பற்றி. ஸோ ஃபஸ்ட் பேராகிராஃபில் வந்து பார்த்திங்கன்னா நான் முன்னாடி சொன்ன அதே இன்ஃபர்மேஷன் தான் இருக்குது. ஒரு பேஷண்ட்டுக்கு வந்து அதுக்கு முன்னாடியே வந்து டயபெட்டிஸ் எதுவுமே இருக்காது. ஆனால் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்ப அவங்களோட செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் அந்த ப்ரெக்னன்சினால் இன்டியூஸ் ஆகப்பட்டு அவங்களுக்கு டயபெட்டிஸ் வர்றது வந்து ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவலண்ட்டான அந்த டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு இருக்கிற அதே மாதிரியான ரிஸ்க் வந்து அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ் இருக்கிற பேஷண்ட்டுக்கும் வந்து இருக்கும் ப்ரெக்னன்சி டைமிங்கில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அவங்க ப்ரெக்னென்ட் டெலிவரி ஆனதுக்கப்புறம் கூட அவங்களுக்கு வந்து டயபெட்டிஸ் வந்து கண்டினியூ ஆகிறதுக்கான ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டெலிவரி ஆனதுக்கப்புறம் அது வந்து அந்த ஜெஸ்டேஷனல் டயபெட்டிஸ்ங்கிறது வந்து அப்படியே டயபெட்டிஸாக மாறுறதுக்கான நிறைய ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது அந்த மாதிரி சொல்ல வராங்க லாஸ்ட் பாயிண்டில், ஃபர்ஸ்ட் பேராகிராஃபோட லாஸ்ட் பாயிண்டில்.
செகண்ட் பேராகிராஃப்ல வந்து கோட் கேட்டகரி பத்தி குடுத்துருக்காங்க. இப்போ பேஷண்ட்க்கு வந்து ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, O24.4 இந்த சப் கேட்டகரிலேருந்து நம்ம கோட் பண்ணணும். ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இந்த சப் கேட்டகரிலேருந்து நம்ம கோட் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். இந்த கோடு நம்ம ரிப்போர்ட் பண்ணும்பொழுது, அதாவது O24.4 இந்த ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் கோடு ரிப்போர்ட் பண்ணும்பொழுது, இந்த டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் இன் பிரெக்னன்சி இந்த O24 கோடு இந்த சீரிஸ் கோடு இருந்துச்சு பார்த்தீங்களா? இந்த கோடு வந்து நம்ம கோட் பண்ணக்கூடாது. ஆப்வியஸா ரெண்டுமே ஒண்ணுக்கொண்ணு முரண்பட்டது. ஏன்னா முன்னாடியே டயாபெட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா O24 இந்த சீரிஸ்ல இருந்து ஜெஸ்டேஷனல்னால பிரெக்னன்சினால வந்துச்சுன்னா O24.4. ஸோ இது ரெண்டுமே சேர்ந்து அப்படி வர்றதுக்கு சான்சஸே கிடையாது இல்லைங்களா? அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஜெஸ்டேஷனல்னா இந்த கோட் சீரிஸ் நீங்க கோட் பண்ணணும். டயாபெட்டிஸ்னா இந்த கோட் சீரிஸ் கோட் பண்ணணும். ரெண்டையுமே நம்ம சேர்ந்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த O24.4 gestational diabetes includes diet control, insulin control and oral hypoglycemic drug control. ஸோ இந்த மாதிரி சப் கேட்டகரிலாம் இதில் இன்க்ளூட் ஆகும். எப்பப்போ எந்த மாதிரி கோட் கொடுக்கணும் அப்படிங்கிறத மீதி இருக்கிறத சொல்லியிருக்காங்க. இதை நான் உங்களுக்கு கோட் புக்கில் இருந்து நான் சொல்கிறேன். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு. ஓகே. இந்த எக்ஸாம்பிள் எதுக்கு எடுத்து காமிச்சிருக்கேன்னா, அந்த O24ல ஸ்டார்ட் ஆகுறது. அதாவது ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் ஆல்ரெடி பேஷண்ட்டுக்கு வந்து முன்னாடி டயாபெட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருக்கு அப்படின்னா, இந்த கோட் சீரிஸ்லாம் வரும். ஒன்லி O24.4 வந்து ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ்க்கு வரும். அது ஜஸ்ட் உங்களுக்கு காமிக்கிறதுக்காக இந்த பிக்சர் எடுத்திருக்கேன். ஆல்ரைட். ஸோ நம்ம ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ்னா இந்த O24.4 இந்த சீரீஸ்குள்ள வந்துரும். நான் முன்னாடி சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த இந்த ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் வந்து டயட் கண்ட்ரோல்டும் இருக்கு, இன்சுலின் கண்ட்ரோல்டும் இருக்கு, ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக் கண்ட்ரோல்டு இந்த மாதிரி 3 ஸ்பெசிஃபிகேஷன்ல இருக்கு. ஓகேங்களா? இப்போ பேஷண்ட் வந்து டயட் கண்ட்ரோலும் இருக்கு, அதே மாதிரி இன்சுலின் கண்ட்ரோலும் இருக்கு அப்படின்றப்ப நம்ம ஜஸ்ட் இந்த இன்சுலின் கண்ட்ரோலுக்குரிய கோடு மட்டும் கொடுத்தா போதும். டயட் கண்ட்ரோல் கோடு வந்து கொடுக்க தேவை கிடையாது. அதே மாதிரி இன்கேஸ் அந்த ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் வந்து ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக் கண்ட்ரோலும் இருக்கு, டயட் கண்ட்ரோலும் இருக்கு அப்படின்னா நம்ம ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக் வந்து மட்டும் கோட் பண்ணா போதும். இந்த டயட் கண்ட்ரோலை வந்து நம்ம கோட் பண்ண தேவை கிடையாது. தேர்ட் பேராகிராஃபில் இது வரைக்கும் சொன்ன இன்ஃபர்மேஷன் இதுதான். இதுக்கப்புறம் லாங் டேர்ம் ட்ரக் யூஸ் எப்படி கோட் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. லாங் டேர்ம் ட்ரக் யூஸ் பற்றி பார்த்தீங்க அப்படின்னா, லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் இன்சுலின், அதுக்கப்புறம் ஹைப்போகிளைசமிக் ட்ரக், நான் இன்ஜெக்டபிள் ஆன்டிடயபெட்டிக் ட்ரக், இது எதுவுமே வந்து இந்த O24.4 ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் கூட நம்ம கோட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா இந்த ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் அந்த சீரீஸ்லேயே வந்து அது டயட் கண்ட்ரோலா, அதுக்கப்புறமேட்டுக்கு ஹைப்போகிளைசமிக் கண்ட்ரோலா, இன்சுலின் கண்ட்ரோலா அந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்கான கோட்ஸ் எல்லாம் வந்துடுது இல்லைங்களா? அதனால நம்ம எக்ஸ்ட்ரா வந்து நான் இந்த லாங் டேர்ம் கோட்ஸ் வந்து நம்ம கோட் பண்ண தேவை கிடையாது. இந்த லாஸ்ட்ல சொல்லியிருக்காங்க, லாஸ்ட் சென்டென்ஸ்ல should not be assigned with code from subcategory O24.4 இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம நார்மலாக வந்து டயபெட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து இந்த எல்லா லாங் டேர்ம் கோட்ஸுமே நம்ம கொடுப்போம் அவங்க லாங் டேர்மாக யூஸ் பண்ணும் பொழுது. ஆனால் ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் மெலிட்டஸ்க்கு மட்டும் நம்ம வந்து இதை கொடுக்க மாட்டோம். ஏன்னா அந்த சப் கேட்டகரியிலே வந்து அது டயட் கண்ட்ரோலா இல்லை இன்சுலின் கண்ட்ரோலா அந்த மாதிரி நமக்கு ஸ்பெசிஃபிக் கோட்ஸ் வந்து நமக்கு ஆல்ரெடி நம்ம ரிப்போர்ட் பண்ணிடுறோம். லாஸ்ட் பேராகிராஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அப்நார்மல் குளுக்கோஸ் டாலரன்ட் இன் பிரெக்னன்சிக்கு வந்து O99.81 இந்த கோடை வந்து நீங்க அசைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் பற்றி ஜஸ்ட் ஒரு நட்சலாக சொல்லிடுறேன். ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ்ங்கிறது வந்து ப்ரெக்னன்சியோட செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டரில் வந்து அந்த ப்ரெக்னன்சி இன்டியூஸ் பண்ணுறதுனால வர்றது தான். இதில் வந்து நிறைய ரிஸ்க் இருக்குது. நார்மல் டயாபெட்டிஸ் பேஷண்ட் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி இந்த ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ்க்கும் நிறைய ரிஸ்க் இருக்குது. அந்த டெலிவரி ஆனதுக்கு அப்புறமேட்டுக்கும் அவங்களுக்கு டயாபெட்டிஸாக மாறதுக்கான நிறைய ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி இந்த ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ்க்கு வந்து O24.4 ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் அந்த சீரீஸ்லேருந்து நம்ம கோட் வந்து கொடுக்கணும். இந்த ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸ் கோட் கூட டயாபெட்டிஸ் மெலிட்டஸ் அண்ட் பிரெக்னன்சி O24 அந்த இதில் இருக்கிற கோட்ஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த O24.4 இந்த ஜெஸ்டேஷனல் டயாபெட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து நிறைய சப் கேட்டகரிஸ் நிறைய கோட்ஸ் ஸ்பெசிஃபிக் கோட்ஸ்லாம் இருக்கும். அதில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக டயட் கண்ட்ரோல்டு, இன்சுலின் கண்ட்ரோல்டு, அதுக்கப்புறம் ஓரல் ஹைப்போகிளைசமிக் ட்ரக் கண்ட்ரோல்டு அப்படின்ற சப் கேட்டகரிஸ் கோட்ஸ்லாம் இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஷண்ட்டுக்கு வந்து டயட் கண்ட்ரோல்டு கூட இன்சுலின் கண்ட்ரோல், ஹைப்போகிளைசமிக் கண்ட்ரோல் எது இருந்தாலுமே
நம்ம டயட் கண்ட்ரோல் கோடு வந்து கொடுக்க தேவை கிடையாது. ஜஸ்ட் இன்சுலின் கண்ட்ரோல் அண்ட் ஓரல் ஹைப்போகிளைசமிக் கண்ட்ரோல் இந்த ஸ்பெசிஃபிக் கோட்ஸ் மட்டும் நம்ம கொடுத்தா போதும். அதுக்கப்புறமேட்டுக்கு லாங் டேர்ம் கோடு எப்படி நம்ம இந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் கூட கோட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, எந்தவித லாங் டேர்ம் கோட்ஸும் நம்ம கொடுக்க தேவை கிடையாது. இன்சுலின், அதுக்கப்புறம் ஹைப்போகிளைசமிக் ட்ரக், அப்புறம் நான் இன்சுலின் ஆன்டிபயோட்டிக் ட்ரக், இந்த மாதிரி எந்தவித லாங் டேர்ம் கோடும் ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் கூட நம்ம கொடுக்க தேவை கிடையாது. அதே மாதிரி அப்நார்மல் குளுக்கோஸ் டாலரன்ஸ் இன் ப்ரெக்னன்சிக்கு வந்து ஸ்பெசிஃபிக் கோடு இருக்கு. அந்த கோடு என்னன்னா O99.81. ஸோ இந்த கோடு வந்து நம்ம கொடுக்கணும், அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரே ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். ஒரு சிலருக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா, இங்கே பாருங்களேன், டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இன் ப்ரெக்னன்சி இதுவும் ஸ்டார்ட் ஆகுறது O24 இந்த கேட்டகரி சப் கேட்டகரியிலேருந்து தான் வருது. அப்போது ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸும் O24.4 தான் வருது. இது என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் வரலாம். அதுக்கு தான் உங்களுக்கு வந்து கோட் புக்லேருந்து எக்ஸாம்பிள் பிக்சர் எடுத்து காமிச்சிருப்பேன். அதை ஜஸ்ட் பாருங்கள். ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸும் அதுக்குரிய ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கிற ஸ்பெசிஃபிக் கோட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா O24க்கு அப்புறம் 4 இருக்கு இல்லைங்களா, இந்த 4க்கு அப்புறம் நிறைய டிஜிட் ஆட் ஆகுது அந்த ஸ்பெசிஃபிகேஷனுக்கு ஏற்ற மாதிரி. ஆனால் இப்போ O24லேருந்து O24.1, 2, 3 அதுக்கப்புறமேட்டுக்கு O24.5 இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இன் ப்ரெக்னன்சி அது ரிலேட்டடான கோட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஜஸ்ட் இன்னொரு கிளான்ஸ் கூட நான் அந்த பிக்சர் வந்து நான் காமிக்கிறேன், இல்லாட்டி நீங்கள் போய் ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். ஸோ இதுதான் வந்து டிஃப்ரென்ஸு, இது எதுவும் கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஸோ இங்கே பாருங்களேன், O24.3 அதுக்கப்புறம் 31, 32 அந்த மாதிரி வருது. O24.8 இருக்குது. அதுக்கப்புறம் O24.9 இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டயபிட்டிஸ் மெலிட்டஸ் இன் ப்ரெக்னன்சி ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபிட்டிஸ். ப்ரீ எக்ஸிஸ்டிங்னா என்னென்னா முன்னாடியே இருக்கிறது, அதுதான் ப்ரீ எக்ஸிஸ்டிங். ஓகேங்களா. ஸோ அந்த டயபிட்டிஸ்க்குரிய எல்லா கோர்ஸும் ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த சீரீஸில் வருது. O24லேயே 4 தவிர்த்து O24.4 இதை தவிர்த்து மிச்சம் வர்றது வந்து பார்த்தீங்கன்னா டயபிட்டிஸ் நார்மல் ப்ரீ எக்ஸிஸ்டிங் டயபிட்டிஸ் ரிலேட்டடானது. இது பாருங்க, இந்த O24.4 இந்த சீரீஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்பெசிஃபிக் கோட்ஸ் எல்லாம் இருக்குது. ஓகேங்களா, சப் கேட்டகரிஸ்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் மெலிட்டஸ்க்கு மட்டும் ஸ்பெஷலாக வந்து இருக்கிறது. இது வந்து ஃப்ரெஷருக்கு வந்து கன்ஃபியூஷனாக இருக்கலாம், அதுக்காக தான் இந்த பாயிண்ட்ஸ் வந்து கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கைட்லைன் பார்க்க போகிறோம். அது என்னென்னா காம்ப்ளிகேஷன் டியூ டு இன்சுலின் பம்ப் மேல்ஃபங்க்ஷன். இப்போ வந்து டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு சிலருக்கு வந்து இன்சுலின் பம்ப் வச்சுருப்பாங்க. ஸோ அந்த இன்சுலின் பம்ப் வந்து மால்ஃபங்க்ஷன் ஒழுங்காக ஒர்க் ஆகாதனால ஒரு சில டைம் வந்து இன்சுலின் வந்து கம்மியான அளவில் அந்த பேஷண்ட்டுக்கு போகலாம். அப்படி இல்லாட்டி அதிகமான அளவில் இன்சுலின் பம்பில் இருந்து அந்த பேஷண்ட்டுக்கு கிடைக்கலாம். ஸோ கம்மியாக போகிறது வந்து அண்டர் டோஸ்னும், அதிக அளவில் போகிறது வந்து ஓவர் டோஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த அண்டர் டோஸ் அண்ட் ஓவர் டோஸ் ஆஃப் இன்சுலின் டியூ டு இன்சுலின் பம்ப் ஃபெயிலியர் வந்து எப்படி கோட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது வந்து அண்டர் டோஸ் ஆஃப் இன்சுலின் டியூ டு இன்சுலின் பம்ப் ஃபெயிலியர் அந்த கையில் தான் பார்க்குறோம். இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி இன்சுலின் பம்ப் வச்சுருப்பாங்க, அது ஒழுங்காக வேலை பார்க்காதனால டிட்டர்மைன் பண்ண அளவை விட கம்மியான அளவு இன்சுலின் வந்து அண்டர் டோசேஜ் ஆஃப் இன்சுலின் வந்து அந்த பேஷண்ட்டுக்கு போகுது. அந்த மாதிரி கேஸில் ஒரு 3 கோடு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸ், ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸாக கொடுக்க வேண்டிய கோடு வந்து காம்ப்ளிகேஷன் கோடு தான் கொடுக்கணும். ஏன்னா இன்சுலின் பம்ப் வச்சு அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு இல்லைங்களா, அது மால்ஃபங்க்ஷன் ஆயிடுச்சு இல்லைங்களா. ஸோ அதனால அந்த ரீசன்னால தானே இப்போ அண்டர் டோஸாகவே ஆச்சு. ஸோ அதனால வந்து இந்த காம்ப்ளிகேஷன் கோடு தான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும். T85.6 மெக்கானிக்கல் காம்ப்ளிகேஷன் ஆஃப் அதர் ஸ்பெசிஃபைட் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ப்ரோஸ்தட்டிக் டிவைஸ் இம்ப்ளான்ஸ் அண்ட் கிராஃப்ட்ஸ். ஸோ இந்த கோடை ஃபர்ஸ்ட் லிஸ்டட் பிரின்சிபல் டயக்னோசிஸாக கொடுக்கணும், ஃபாலோட் பை அதுக்கப்புறமே இந்த அண்டர் டோசிங் ஆஃப் இன்சுலின் இந்த கோடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் என்ன ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டயபிட்டிஸ், அந்த டயபிட்டிஸ் ரிலேட்டடான ஸ்பெசிஃபிக் கோட்ஸ், அந்த டயபிட்டிஸோட காம்ப்ளிகேஷன் அசோசியேட்டட் காம்ப்ளிகேஷன் என்ன இருக்கோ அந்த இ சீரிஸ் கோடு வந்து நம்ம வந்து அடிஷ்னலாக கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து இன்சுலின் பம்ப் வந்து மால்ஃபங்க்ஷன் ஃபெயிலியர் ஆனதுனால அந்த பேஷண்ட்டுக்கு டிட்டர்மைன் பண்ண அளவை விட அதிகமான அளவு இன்சுலின் ஓவர் டோஸாக இன்சுலின் போயிருக்கு அப்படிங்கும்போது அதை எப்படி கோட் பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த கேஸ்லையுமே வந்து ஃபர்ஸ்ட் லிஸ்டட் பிரின்சிபல் டயக்னோசிஸாக காம்ப்ளிகேஷன் கோடை தான் கொடுக்கணும். ஏன்னா இன்சுலின் பம்ப் காம்ப்ளிகேஷன் மால்ஃபங்க்ஷன் ஆனதுனால தான் அவங்களுக்கு வந்து அந்த காம்ப்ளிகேஷனால தான் அண்டர் டோஸோ ஓவர் டோஸோ நடந்துச்சு இல்லைங்களா, அதே சேம் லாஜிக் தான். ஸோ T85.6 இந்த மெக்கானிக்கல் காம்ப்ளிகேஷன் கோட ஃபர்ஸ்ட்டாக கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓவர் டோஸ்னா என்ன, பாய்சனிங். ஸோ அந்த பாய்சனிங் கோடை வந்து நம்ம கொடுக்கணும்.
குடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு இந்த டைப் ஆஃப் என்ன ஸ்பெசிஃபிக் டைப் ஆஃப் டயாபெட்டிஸ் அந்த ரிலேட்டடான காம்ப்ளிகேஷன் சீரிஸ் கோட் அந்த கோடை வந்து நம்ம அடிஷ்னலாக கொடுத்துக்கணும். இதுல வந்து ஃப்ரெஷரா இருக்கவங்களுக்கு ஒரு பாயிண்ட் சொல்லிக்கிறேன். ஓவர் டோஸ் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அது வந்து பாய்சனிங். ஓகேங்களா? இது வந்து சாப்டர் 19ல வரும். அண்டர் டோஸ், ஓவர் டோஸ் இது எல்லாமே. அப்போ வரப்போ நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம். பட் ஸ்டில் இதுல நம்ம இந்த டெர்ம் வந்து வந்ததுனால இது உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் சொல்றேன். ஆல்ரைட். ஸோ காம்ப்ளிகேஷன் டியூ டு இன்சுலின் பம்ப் மால்ஃபங்க்ஷன்னா ஒன்று வந்து அண்டர் டோஸ் ஆகலாம், இல்லாட்டி ஓவர் டோஸ் ஆஃப் இன்சுலின் ஆகும். அண்டர் டோஸ்னாலும் ஓவர் டோஸ்னாலும் ஃபர்ஸ்ட் வந்து காம்ப்ளிகேஷன் கோடை வந்து நம்ம கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு அண்டர் டோஸ்னா அண்டர் டோஸ்னு கோட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் ஓவர் டோஸ்னா பாய்சனிங் அப்படின்னு சொல்லி கோட் பண்ணணும். அண்ட் தேர்ட் கோட அண்டர் டோஸ் அண்ட் ஓவர் டோஸ் ரெண்டுக்குமே வந்து அந்த டயாபெட்டிஸ்க்குரிய ஸ்பெசிஃபிக் டைப் அந்த கோடு ஸ்பெசிஃபிக் கோடு சீரிஸ் கோடை வந்து கொடுக்கணும். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்க்க போகிறது செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ். செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் அப்படின்னா என்னன்னா, எப்பயுமே வந்து ஏதோ ஒரு ரீசன்னால இல்லை ஏதோ ஒரு ஈவெண்ட்னால அந்த டயபிட்டிஸ் வந்து வருது அப்படின்னா அதை வந்து செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆனா இது வந்து ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் கூட வந்து கன்ஃபியூஷன் பண்ணிக்காதீங்க. ஏன்னா பிரெக்னன்சி இன்டியூஸ் பண்ணி தானே அந்த ஜெஸ்டேஷனல் டயபிட்டிஸ் வந்துச்சு. அப்போ அதுவும் வந்து கைண்ட் ஆஃப் செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸா அப்படின்னு கன்ஃபியூஷன் வேணாம். அது டோட்டலாக டிஃப்ரெண்ட்டு. ப்ரெக்னென்ட் பேஷண்ட் இருக்கிறதுனால அதை நீங்கள் கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. அதை தவிர இந்த சிஸ்டிக் ஃபைப்ரோசிஸ், மெலிக்னன்ட் நியூப்ளாசம் அதாவது கேன்சர்னாலேயோ இல்லை ஏதாவது ட்ரக் எடுத்துட்டு அந்த ட்ரக்குனால அவங்களுக்கு டயபிட்டிஸ் வருது அப்படிங்கிறதுனா அதை வந்து செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட் என்ன, செகண்டரி டயபிட்டிஸ் வந்து ஆல்வேஸ் காஸ்ட் பை another கண்டிஷன் ஆர் ஈவெண்ட். இந்த செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ்க்குரிய கோட் கேட்டகரி வந்து ஜஸ்ட் சொல்லிடுறேன். E08, E09, E13 இந்த மூணுமே வந்து செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் அந்த கோட் கேட்டகரி கீழே வருது. E08னா டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் டியூ டு அண்டர்லைங் கண்டிஷன். ஒருவேளை ட்ரக்னால வந்திருக்கு அப்படின்னா ட்ரக் ஆர் கெமிக்கல் இன்டியூஸ் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு E13 பார்த்தீங்கன்னா அதர் ஸ்பெசிஃபைட் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் ஐடென்டிஃபை காம்ப்ளிகேஷன் மேனிஃபெஸ்டேஷன் அசோசியேட்டட் வித் செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ். நெக்ஸ்ட் பார்க்கப்பட்டு வந்து செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் பேஷண்ட்டுக்கு வந்து லாங் டேர்ம் ட்ரக் யூஸ் கோட் வந்து எப்படி கோட் பண்ணணும் அப்படிங்கிறதா சொல்லியிருக்காங்க. இது வந்து சேமாக டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் பேஷண்ட்டுக்கு எப்படி லாங் டேர்ம் கோட் நம்ம கொடுக்கணுமோ அதே தான் சேம் தான் இந்த செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் பேஷண்ட்டுக்கும் லாங் டேர்ம் கோட்ஸ் வந்து நம்ம கோட் பண்ணோம். இன்கேஸ் இந்த பேஷண்ட் வந்து லாங் டேர்மாக இன்சுலின், அதுக்கப்புறம் ஹைப்போகிளைசமிக் ட்ரக், அதுக்கப்புறம் நான் இன்சுலின் இது மாதிரி மூணையுமே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 3 கோடையுமே வந்து நம்ம கொடுக்கணும். லாங் டேர்மாக மூணையுமே யூஸ் பண்ணுறாங்கன்னா 3 கோடுமே நம்ம ரிப்போர்ட் பண்ணலாம். ஓகேங்களா? இதில் வந்து ஏதாவது ஒன்று தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 1 கோடு, ஏதாவது 2 தான் யூஸ் பண்ணுறாங்கன்னா அந்த 2 கோடு. ஸோ சேம் தான் டயபிட்டிஸ் பேஷண்ட் மாதிரியே இந்த செகண்டரி டயபிட்டிஸ் பேஷண்ட்டுக்கும் இந்த லாங் டேர்ம்ஸ் வந்து கொடுத்துடலாம். அதே மாதிரியே தான் அந்த லாஸ்ட் பாயிண்ட்டுமே என்னென்னா இப்போ தான் வந்து இன்சுலின் கொடுக்குறாங்க, இந்த அட்மிஷனில் தான் கொடுக்குறாங்க, லாங் டேர்மாக இல்லை, ஜஸ்ட் அக்யூட்டாக ட்ரீட் பண்ணுறதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த இன்சுலின் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் அப்போ தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த Z79.4 லாங் டேர்ம் யூஸ் ஆஃப் இன்சுலின் கோட் வந்து நம்ம கொடுக்கக்கூடாது. அஃப்கோர்ஸ் நான் முன்னாடி சொன்னதே தான் லாங் டேர்ம் கோட் எப்போ கொடுப்போம், ரொம்ப நாளாக நம்ம வந்து ஹோம் மெடிக்கேஷனில் லாங் டேர்மாக யூஸ் பண்ணிட்டு இருந்தால் தான் கொடுப்போம். அப்போதைக்கு அந்த ஹாஸ்பிட்டலில் சும்மா அவங்கள ட்ரீட் பண்ணுறதுக்காக போடுற மெடிக்கேஷன்லாம் வந்து லாங் டேர்ம் மெடிக்கேஷன் கிடையாது. அதனால் அதை நம்ம லாங் டேர்மே கோட் பண்ண மாட்டோம். இந்த செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ்க்குரிய கோட் கேட்டகரி வந்து ஜஸ்ட் சொல்லிடுறேன். E08, E09, E13 இந்த மூணுமே வந்து செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் அந்த கோட் கேட்டகரி கீழே வருது. E08னா டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் டியூ டு அண்டர்லைங் கண்டிஷன். ஒருவேளை ட்ரக்னால வந்திருக்கு அப்படின்னா ட்ரக் ஆர் கெமிக்கல் இன்டியூஸ் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ். அதுக்கப்புறமேட்டுக்கு E13 பார்த்தீங்கன்னா அதர் ஸ்பெசிஃபைட் டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் ஐடென்டிஃபை காம்ப்ளிகேஷன் மேனிஃபெஸ்டேஷன் அசோசியேட்டட் வித் செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ். நெக்ஸ்ட் பார்க்க போகிற கைட்லைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அசைனிங் அண்ட் சீக்வன்சிங் செகண்டரி டயபிட்டிஸ் கோர்ஸ் அண்ட் இட்ஸ் காஸ். ஸோ நம்ம எப்படி வந்து செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸோட அந்த கோடு வந்து நம்ம எப்படி கொடுக்கணும், என்னென்ன கோட்ஸ்லாம் நம்ம கொடுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த சீக்வன்சிங் வந்து எப்படி கொடுக்கணும். சீக்வன்சிங்னா பிரின்சிபல் டயக்னோசிஸா, SDXா, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் டயக்னோசிஸா, அந்த மாதிரி நம்ம சீக்வன்சிங் வந்து எப்படி பண்ணலாம் அதை பற்றி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. இந்த E08, E09, E13 இது மூணுமே வந்து அந்த கோடு இந்த செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் கோட் கொடுக்குறோம் இல்லைங்களா, கோட் அசைன்மெண்ட்டு. அதில் இந்த 3 கோடில் எதனா ஒரு கோடு அந்த கேஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒரு கோட் கொடுப்போம். இதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் தான் நான் ப்ரீவியஸ் ஸ்லைடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன், சொல்லியிருந்தேன்.
ஃபர்ஸ்ட் பார்க்க போகிறது செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் டியூ டு பேங்க்ரியாடெக்டமி. ஸோ பேங்க்ரியாஸை வந்து ரிமூவ் பண்ணதுனால அந்த பேஷண்ட்டுக்கு டயபிட்டிஸ் வந்துருச்சு அப்படின்னா எப்படி நம்ம கோட் பண்ணணும் அப்படிங்கிறத இங்கே சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேங்க்ரியாடெக்டமி அப்படின்னா என்னென்னா, பேங்க்ரியாஸை வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒரு டிசீஸோ கேன்சரோ ஏதாவது இருந்திருக்கலாம், அதனால பார்ஷியலாவோ பாதி பார்ட்ஸ் மட்டுமோ இல்லை ஃபுல் பேங்க்ரியாஸோவோ என்ன பண்ணுவாங்கன்னா சர்ஜரி ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க. அதை தான் பேங்க்ரியாடெக்டமின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவங்க ரிமூவ் பண்ணும் பொழுது ஆப்வியஸாக அவங்களுக்கு இன்சுலினோட அளவு வந்து ஒழுங்காக கரெக்டான அளவில் போய் சேராது, கிடைக்காது. ஓகேங்களா? அப்போ லேக் ஆஃப் இன்சுலின் ஆகுது அப்படிங்கும் பொழுது ஆப்வியஸாக அவங்களுக்கு டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்போது பேஷண்ட்டுக்கு செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் டியூ டு பேங்க்ரியாடெக்டமி இல்லாட்டி டயபிட்டிஸ் டியூ டு பேங்க்ரியாடெக்டமி அப்படின்னு கூட நம்ம டாக்டர் சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் டாக்குமெண்டேஷன் இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்னென்ன கோட்ஸ்லாம் கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா E89.1 போஸ்ட் ப்ரொசீஜரல் ஹைப்போ இன்சுலினிமியா இந்த கோடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் E13 இதுக்குரிய டிஸ்கிரிப்ஷன் நான் முன்னாடி சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அந்த கோடு கொடுக்கணும். அதுக்கப்புறம் அக்யூர்ட் ஆப்சன்ஸ் ஆஃப் பேங்க்ரியாஸ் அப்படிங்கிற அடிஷ்னல் கோடு கொடுக்கணும். எதுக்காக அப்படின்னா பேங்க்ரியாஸ் ரிமூவ் பண்ணாங்க இல்லைங்களா, அது வந்து ஆப்சன்ஸாக இருக்குது அப்படிங்கிறத வந்து டினோட் பண்ணுறதுக்காக இந்த கோடு கொடுக்கணும். ஸோ இந்த 3 கோடும் வந்து டயபிட்டிஸ் டியூ டு பேங்க்ரியாடெக்டமி அப்படின்னா இந்த 3 கோடும் கொடுக்கணும். ஆப்வியஸாக டயபிட்டிஸ் டியூ டு பேங்க்ரியாடெக்டமினா பேங்க்ரியாஸை ரிமூவ் பண்ணதுனால டயபிட்டிஸ் வந்திருக்கு. ஸோ அதனால அதை செகண்டரி டயபிட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இங்கே வந்து என்னென்ன கோட்ஸு அந்த சீக்வன்சிங் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஸோ E13 சீரீஸில் ஆரம்பிக்கிற அந்த காம்ப்ளிகேஷன் வந்து ஃபஸ்ட்டாக கோட் பண்ணிட்டு ஃபாலோட் பை ரிமைனிங் 2 கோட் போடுவோம். இப்போ வந்து E89.1 E13 இது ரெண்டில் எதை முதல்ல சீக்வன்சிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இங்கே உங்களுக்கு வந்து சீக்வன்சிங்க்கே வந்து கோட் டிஸ்கிரிப்ஷன் கீழே கொடுத்துருக்காங்க. கோட் ஃபர்ஸ்ட் நோட் கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் அப்ளிகபிள் நம்ம கோட் ஃபர்ஸ்ட் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குது, அதாவது அண்டர்லைன் கண்டிஷன்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை ஃபஸ்ட்டாக கோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 3 கோட் கொடுக்கணும். இதுதான் சீக்வன்சிங், இப்படி தான் சீக்வன்ஸ் பண்ணணும். ஓகே, லாஸ்ட்டாக வந்து செகண்டரி டயபிட்டிஸ் டியூ டு ட்ரக்ஸ் அந்த கைட்லைன் பார்க்க போகிறோம். அட்வர்ஸ் எஃபெக்ட்னாலேயோ இல்லாட்டி பாய்சனிங், சீக்வல் ஆஃப் பாய்சனிங், அண்டர் டோசிங் ஆஃப் ட்ரக், ஸோ இந்த மாதிரி ட்ரக் எஃபெக்ட்ஸ்னால டயபிட்டிஸ் வரது வந்து செகண்டரி டயபிட்டிஸ் டியூ டு ட்ரக் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அண்டர் டோஸ், அட்வர்ஸ் எஃபெக்ட், பாய்சனிங் அது ரிலேட்டடான எந்த கைட்லைன்ஸும் கொடுக்கல. இது வந்து சாப்டர் 19 போயிட்டு நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட்வர்ஸ் எஃபெக்ட் பாய்சனிங்னா என்னன்னு ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஒரு கிளான்ஸ் சொல்லிடுறேன். அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னா என்னென்னா, கரெக்டாக டாக்டர் வந்து ப்ரிஸ்கிரைப் பண்ண ட்ரக் கரெக்டான அளவில் தான் அந்த பேஷண்ட் எடுத்திருப்பாங்க. டாக்டர் எழுதி கொடுத்த ட்ரக் தான் எடுத்திருப்பாங்க. பட் இருந்தாலுமே அவங்களுக்கு ஒரு சில சைட் எஃபெக்ட்ஸ் மாதிரி வரதான் வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட். ஓகேங்களா? பாய்சனிங் அப்படின்னா என்னென்னா, டாக்டர் வந்து எழுதி கொடுத்த ட்ரக் தான், ஆனால் அவர் கொடுத்த டோசேஜ் கரெக்டான டோசேஜ் போடாமல் அதை விட அதிகமான டோசேஜில் போடுறது. அப்படி இல்லாட்டி டாக்டர் எழுதி கொடுத்த ட்ரக்கே வந்து ஆல்கஹால் கூட சேர்ந்து கலந்து சாப்பிட்றது. அப்படி இல்லாட்டி இன்டென்ஷனாக சூசைட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே ஏதாவது ஒரு ட்ரக்கை வந்து ஓவர் டோஸாக எடுத்துக்கிறது. அது வந்து ப்ரிஸ்கிரைப் ட்ரக்காகவும் இருக்கலாம், இல்லாட்டி நான் ப்ரிஸ்கிரைப் ட்ரக், ரேண்டமாக அவங்க ஏதோ ஒரு டேப்லெட்டை போட்டு சூசைட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற தாட்டில் நிறைய போட்டுக்கிறது. ஸோ இது எல்லாமே வந்து பாய்சனிங் கீழே வரும். கோட் அண்ட் கோட் சீக்வன்சிங்க்கு நானாக ரேண்டமாக வந்து கோட்ஸ் எடுத்திருக்கேன் அட்வர்ஸ் எஃபெக்ட்டுக்கும் பாய்சனிங்க்கும். அதான் உங்களுக்கு இங்கே காமிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து அட்வர்ஸ் எஃபெக்ட்டுக்குரிய எக்ஸாம்பிள். இப்போ அட்வர்ஸ் எஃபெக்ட் அப்படின்னு வந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த E09 ட்ரக் ஆர் கெமிக்கல் இன்டியூஸ் டிஎம் இந்த கோடை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்வர்ஸ் எஃபெக்ட் கோடை கொடுக்கணும். ஏன்னா அட்வர்ஸ் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே அட்வர்ஸ் எஃபெக்ட் கோடை வந்து பிரின்சிபல் டயக்னோசிஸ், ஃபர்ஸ்ட் லிஸ்டட் டயக்னோசிஸாக நம்ம கோட் பண்ணக்கூடாது. செகண்டாக கொடுத்துருக்க இமேஜிங் வந்து பார்த்தீங்கன்னா பாய்சனிங்குரிய எக்ஸாம்பிளுக்காக. இப்போ டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ், செகண்டரி டயபிட்டிஸ் மெல்லிட்டஸ் டியூ டு பாய்சனிங் அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா, பாய்சனிங் ட்ரக் எஃபெக்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பாய்சனிங் கூட தான் ஃபர்ஸ்ட் லிஸ்டட் பிரின்சிபல் டயக்னோசிஸாக கோட் பண்ணணும். T50 இந்த சீரீஸில் இருக்கிற கோடை ஃபாலோட் பை E09 அந்த கோடு. அதுக்கப்புறம் வேறு ஏதாவது காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா அதை நம்ம அடிஷ்னலாக கோட் பண்ணிட்டு போகலாம். ஸோ இதோட வந்து சாப்டர் 3 and 4 வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. நெக்ஸ்ட் வந்து சாப்டர் 5 வந்து பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மெடிக்கல் கோடிங் ஒன்லி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in next video. Bye bye.